ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களையும் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 2024 முடிந்து 2025 ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். ஜனவரி மாதம் முதல் நாள் இன்றைய நாள் மட்டுமல்லாமல் இந்த வருடம் முழுவதும் 12 ராசிக்காரர்களுக்கும் மன மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி ராசி பலனுக்குள் செல்லலாம். வாருங்கள். இன்று 1/1/2025 ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள், குரோதி வருடம், புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31 சூரிய அஸ்தமனம் மாலை 5:53 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, அதே போல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:48 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும், அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட நீங்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். இந்த 2025 புது வருடத்திலே வாடகை வீட்டிலிருந்து புதிய உங்களுடைய சொந்த இல்லத்துக்கு மாறுவீர்கள். அதற்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் தீருகின்றன. புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக விலகும். கடனை அடைப்பதற்கான வழிகள் தெரியும். சுலபமாக கடனை அடைத்து விடுவீர்கள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். மிகச்சிறந்த நாளாக இன்றைய ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு இருக்கின்றது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு வருடம் முழுக்க இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை உறவு வழியிலே நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். பெரியப்பா மகனோ சித்தப்பா மகனோ உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகளை செய்வார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு தந்தை வழி உறவு வழியிலே நல்ல ஆதாயங்கள் ஏற்படுகின்ற நாள். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுகமாக இருப்பீர்கள். இன்றைய நாளிலே கஷ்டமே இருக்காது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலர் புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். அது செல்போனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் சுப செலவுகள் செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆக
இன்றைய நாள் புத்தாண்டு தினம், ஆங்கில புத்தாண்டு தினம். இன்று கிடைக்கின்ற மகிழ்ச்சி உங்களுக்கு என்றென்றும் தொடர பிரார்த்திக்கின்றோம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு சந்தோஷமாக கொண்டாடுங்கள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். மனதை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை அலைபாய விடாதீர்கள். சந்திராஷ்டம நாளிலே மனம் அலைபாயும், ஒரு நிலையிலே இருக்காது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைய ராமநாம ஜபம் செய்ய வேண்டும். மனதிற்குள்ளே ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாளிலே எப்போதும் அது ஒரு பிரச்சனை. மனம் ஒரு நிலையிலே இருக்காது. ஏதேனும் தவறுகளை நாம செய்து விடுவோம். ஆகவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகள், புதிய முதலீடுகள் எதையும் செய்யாதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மன அமைதிக்கு ராமநாமத்தை சொல்லுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக இன்று முடிவெடுத்தால் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்கள் இல்லத்திலே உங்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு, பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே அது விஷயமாக இன்றைய நாளிலே முடிவு செய்யாமல் இருப்பது நல்லது. உடல் உழைப்பு அதிகமாகும். ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்று பெரும்பாலான நேரம் மௌனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடித்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பேரு என்பது ஒரு அற்புதமான பேரு.
இந்த குழந்தை பேறு கிடைப்பதற்காக எல்லோரும் தவம் இருக்கின்றார்கள். உங்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். ஜனவரி 1ஆம் தேதி இன்றைய தினம் ஏதேனும் வாங்க வேண்டும் என்று கடைக்கு சென்று நல்ல பொருளாக வாங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இருக்கின்ற வீட்டிலிருந்து நல்ல வீட்டிற்கு, பெரிய வீட்டிற்கு மாறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. அதேபோல் செய்தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். அதேபோல் உங்களுடைய முன்னோர்கள் சொத்தில் ஏதேனும் உங்களுக்கு பங்கு வர வேண்டியது இருந்தால் இன்றைய நாளிலே அதற்கான வழிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புத்தாண்டு வாழ்த்துக்கள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான வழிகள் பிறக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். அதேபோல் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஏதேனும் பேங்க் லோனுக்கு அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே நல்ல தகவல் வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைத்து செய்கின்றீர்களோ அந்த வகையிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கு வழி கிடைக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்றன. ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த வருடம் முழுவதும் இந்த சிறப்புகள் தொடர பிரார்த்திக்கின்றோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். பெருமாளை வணங்குங்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். கவனமாக இருங்கள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். மேலதிகாரிகளிடம் கோபப்படாதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். அது அலுவலகமானாலும் சரி, வீடானாலும் சரி. ஆகவே மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாமல் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். இதை இரண்டையும் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஆகவே மௌன விரதம் இருங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, 12 ராசிகளிலே இறுதியான ராசி. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மீனராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இந்த புத்தாண்டு தினமானது 12 ராசியினருக்கும் மிக சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று தொடங்குகின்ற இந்த சந்தோஷமானது வருடம் முழுவதும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். குருப்யோ நமக. இன்றைக்கு நாம் காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். காஞ்சி மகா சுவாமிகளை சந்திப்பதற்காக நிறைய பேர் வருவார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு இளம் சந்நியாசி அவரை பார்ப்பதற்காக வந்தார். காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு சந்நியாசியாக இருந்தாலும் நகைச்சுவை உணர்வு மிகவும் உள்ளவர். அந்த நகைச்சுவை உணர்வோடு பல பெரிய விஷயங்களை கூட எளிதாக நமக்கு புரியும் வண்ணம் சொல்லுவார் மகா சுவாமிகள் அவர். அந்த ஒரு மிகப்பெரிய திறமை அவரிடம் உண்டு. இந்த இளம் சந்நியாசி காஞ்சி மகா சுவாமிகளை சந்திக்க வந்து நமஸ்காரம் பெரியவா என்று சொல்கின்றார். பெரியவாளும் அவரை ஆசீர்வாதம் செய்து என்ன பண்ணிட்டு இருக்கே இப்போ என்று கேட்கிறார். பெரியவா அந்த இளம் சன்னியாசியை பார்த்து கேட்கின்றார், என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ என்று. அவரும் நிறைய ஜெபம் பண்ணுறேன் பெரியவா, நிறைய ஜெபம் பண்ணுறேன், அதிக நாள் எந்த இடத்துலையும் தங்கிறது இல்லை, பிக்ஷையா என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கிறேன், இப்படியே போயின்னு இருக்கேன் என்று சொல்கின்றார். சொன்ன உடனே அதை சொல்லிவிட்டு அவர் இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார். என்ன ஒரு போகின்ற ஊர்களிலே எல்லாம் ஏதேனும் பேச சொல்கின்றார்கள், அப்போது எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்கின்றேன் பெரியவா என்று பெரியவாளிடம் அந்த இளம் சன்னியாசி பதில் சொல்கின்றார். சொன்னவுடன் மகாபெரியவா அந்த சன்னியாசியை பார்த்து சொல்கின்றார், ரொம்ப நல்லது,
ஏன் நீ அத்வைத பிரச்சாரம் பண்ண என்று சொல்கின்றார் இளம் சன்னியாசியிடம். அதற்கு இளம் சன்னியாசியோ, எனக்கு அத்வைதத்தை பற்றி எதுவும் தெரியாது பெரியவா, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த இளம் சன்னியாசி சொல்கின்றார். சொன்னவுடன் மகா பெரியவா ஒரு புன்சிரிப்பை உதிர்த்து விட்டு அந்த இளம் சன்னியாசிக்கு உபதேசம் செய்கின்றார். ரொம்ப அழகாக ஒரு உபதேசத்தை செய்கின்றார். இது அந்த சன்னியாசிக்கு மட்டுமல்லாமல் நம் எல்லோருக்குமே மிகவும் பொருத்தமான ஒரு உபதேசம். ஆகவே தான் இதனை நான் இன்று நம்முடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு இதை சொல்கின்றேன். அவர் சொல்கின்றார், எனக்கு அத்வைதத்தை பற்றி எதுவுமே தெரியாது, தெரியாமல் நான் அதை பற்றி என்ன சொல்வது என்று இளம் சன்னியாசி பெரியவாளிடம் கேட்கின்றார் அல்லவா. அவருக்கு பதில் சொல்கின்றார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை நீ போகிற கிராமத்துலலாம் சொல்லு, இதுக்குள்ள அத்வைதம் ஒழிஞ்சின்னு இருக்கு, இந்த கதைக்குள்ள அத்வைதம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சன்னியாசிக்கு சந்தோஷம், அப்படியே செய்கிறேன் பெரியவா என்று மிகவும் சபை நாகரிகத்தோடு மகாபெரியவரை வணங்கி அந்த சன்னியாசி, இளம் சன்னியாசி, பெரியவா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் என்று பெரியவாளும் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு ஊர்ல ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. ஆனா ஆள் நன்னா பாகுவா இருப்பான், பெரிய சாண்டோ மாதிரி இருப்பான். அதனால அவங்க வீட்டில் எல்லாரும் அவனை, ஏண்டா இப்படி தீவட்டி தடி நாட்டம் உட்காந்து நன்னா சாப்பிட்றிய, ஏதாவது வேலை பார்த்து பழைக்கக்கூடாதா என்று அவர்களுடைய வீட்டிலே எல்லோரும் அவரை ஏச ஆரம்பித்தார்கள். அவனுக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுது, எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிண்டே இருந்தான். அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்து டேரா போட்டது. இவன் அந்த சர்க்கஸ் மேனேஜர் கிட்ட போனான், சார் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்று கெஞ்சினான். அந்த நேரம் சர்க்கஸ்ல ஒரு ஆதிவாசி ஒருத்தன் வித்தை காமிச்சுட்டு இருந்தான். என்ன வித்தைன்னா, அவன் இங்கிலீஷ் பேசுவான். ஆதிவாசி இங்கிலீஷ் பேசுறான்னுட்டு அதுக்குன்னே கூட்டம் வரும் அவனை பார்க்கறதுக்காக. எல்லாரும் ரொம்ப ஹாஸ்யமா அதை பார்த்து சிரிப்பான். அவன் கொஞ்ச நாள் முன்னாடி செத்து போயிட்டான். அதனால சர்க்கஸ்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிருது. கூட்டம் அந்த ஆதிவாசிக்காகவே வர்ற கூட்டம் நின்று போச்சு. அதனால சர்க்கஸ் மேனேஜருக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஆஜானுபாகுவா வந்து வேலை கேட்ட உடனே இந்த மேனேஜர் என்ன நினைச்சா, இந்த ஆதிவாசி மாதிரியே ஆஜானுபாகுவா இவன் நல்ல தாட்டியா இருக்கான், அதனால இவங்கிட்ட அந்த வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிவாசியாட்டம் நீ நடிக்கிறியா என்று கேட்டு அவனுக்கு உடனே அந்த வேலையை கொடுத்துட்டான். பழையபடி இந்த ஆதிவாசி வந்துட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட்டம் மறுபடியும் வர ஆரம்பிச்சது சர்க்கஸ்க்கு. இது இப்படியே போயின்னு இருந்தது. சர்க்கஸ் மேனேஜர் ஒரு நாள் அந்த ஆதிவாசியா நடிக்கிற அந்த ஆஜானுபாகுவா இருக்கான அவங்கிட்ட கேட்டார், ராமசாமி ஏம்பா இப்படி எத்தனை நாள் நீ ஆதிவாசியாவே நடிச்சுட்டு இருப்ப, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? அதனால சர்க்கஸ்ல மீதி வேலை எவ்வளோ இருக்கு, கயிறு மேல் நடக்கிறது, சிங்கத்தோட வாய்க்குள்ள தலையை விடுறது, இப்படி எவ்வளோ வேலைகள் இருக்க, அதெல்லாம் கற்றுக்கோ, அதெல்லாம் கற்றுனா நீ அடுத்த லெவலுக்கு போகலாமே என்று ராமசாமிக்கு அந்த மேனேஜர் அட்வைஸ் பண்ற. ராமசாமியும் உற்சாகமா கயிறு மேல நடக்கிற வேலையை கத்துக்கிறான். கயிறு மேல நடக்கிற வேலையை கத்துட்டு அதையும் சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கிறான். மேலேருந்து நடக்கிறது அதை பார்த்து ஜனங்கள்லாம் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணான். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் ஆதிவாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு முத ஜனங்க பார்க்கறச்சு கயிறு மேலே இத்தனா பெரிய குச்சியை பேலன்ஸ் பண்ணிட்டு இவன் நடந்துட்டு இருக்கான். கீழே பார்த்தா ஒரு புலி, கரணம் தப்பினா மரணம். இந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாளோ இல்லையோ, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கரணம் தப்பினால் மரணம். இந்த ராமசாமி பாருங்க கயிறு மேலே நடக்கிறார்,
கீழே விழுந்தா கீழே புலி இருக்கு, அந்த புலி இவரை கடிச்சிடும். ஆனால் அதையெல்லாம் மீறி இவர் எவ்வளோ தைரியமாக நடக்கிறார் பாருங்க என்று அங்கே சர்க்கஸ்ல ஒருத்தன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதை சொன்ன உடனே ராமசாமிக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ அவன் யோசிக்கிறான், தீவட்டு தடியனாகவே இருந்திருக்கலாமா, கொஞ்சம் பேலன்ஸ் போச்சுன்னா புலியோட வாய்க்குள்ளே போயிடுவோமே என்ற பயம் அவனுக்குள்ளே வந்துடுது. பயம் எப்போ வந்ததோ அப்போவே அவன் பேலன்ஸ் போய் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே நேராக புலி மேலே தான் போய் விழுந்தான். ஆனால் அந்த புலி சப்த நாடி ஒடுங்கி போய் தள்ளி போயிடுது. மெதுவாக இவங்கிட்ட வந்து, டேய் ராமசாமி, பயப்படாதடா, நான் தான் கிருஷ்ணசாமி, உனக்கு ஆதி வேஷம் கொடுத்தா மாதிரி எனக்கு புலி வேஷம் கொடுத்துருக்கா என்று புலி பேசியதும் ராமசாமியோட பயம் போயிடுச்சு. பெரியவா இதை சொல்லிட்டு உற்சாகமாக சிரித்தார். வந்தவாளுக்கும் ஓரளவுக்கு புரிந்தது. என்றாலும் பெரியவாளே அதற்கான விளக்கத்தையும் சொன்னார். இதுதான் அத்வைதம். எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிற ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான், ஆனா வெளியில வேற வேற ரூபம் தாங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான் என்று மிக சுலபமாக புரியும் வண்ணம் இந்த அத்வைத தத்துவத்தை அந்த இளம் சன்னியாசிக்கு எடுத்துரைத்தார் மகா பெரியவர். ச ஏகன்னு தெரிஞ்சுட்டா சாந்தி தான், இதான் அத்வைதம், இந்த கதையை சொல்லு, எல்லாருக்கும் புரியும் என்று ஆசீர்வதித்தார் மகா பெரியவர். விளையாட்டாக கதை மாதிரி சொல்லி ஒரு பெரிய அத்வைத தத்துவத்தை, சித்தாந்தத்தை சொல்வதற்கு மகாபரிவாளால் மட்டும்தான் முடியும். மிக அழகாக இந்த தத்துவத்தை அந்த இளம் சன்னியாசிக்கு சொல்லி புரிய வைத்தார். உடனிருந்த பக்தர்கள் எல்லோரும் இதனை கேட்டு புரிந்து கொண்டு மனதுக்குள்ளே மகாபரிவாளை வணங்கினார்கள். ஆக சந்நியாச தர்மம் என்பது தனக்கு மட்டும் நல்லது செய்து கொள்வதல்ல, தான் மட்டும் மோட்சத்துக்கு போவதல்ல, மற்றவர்களையும் கரையேற்ற வேண்டும் என்பதுதான் சந்நியாச தர்மம். அந்த சந்நியாச தர்மத்தை முறையாக கடைபிடித்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்தவர் காஞ்சி மகா சுவாமிகள். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா.